Hi friends, வணக்கம் and welcome back to Divya with Pandi channel. இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நாங்கள் ஈஸ்வரன் கோவிலுக்கு தான் போக போகிறோம். இன்றைக்கி சனி பிரதோஷம் அப்படிங்கிறதுனால சரி நானும் பக்கத்து வீட்டாக்காவும் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஈஸ்வரன் கோவில் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோவிலுக்குலாம் போனோம்னா நானும் அம்மாவும் சேர்ந்து தான் போவோம். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் தனியாக போகிறது. நானும் தம்பியும் ஃபஸ்ட் டைம் தனியாக போகிறோம். கஷ்டமாக தான் இருக்குது கோவிலுக்கு தனியாக போகிறதுக்கு. அது இல்லாமல் என் பையனை வச்சுக்கிட்டு போகிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சு. இன்றைக்கி சனி பிரதோஷம் வரையே, அதனால் கோவில் எவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரில. நானே இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வெளியே இந்த மாதிரி இந்த கோவிலுக்கு வரேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்ததில்லை. வண்டி நிற்கிறத பார்த்ததுமே எனக்கு புரிஞ்சு போச்சு. இன்றைக்கி அவ்வளோதான், நம்ம போயிட்டு நைட்டு 9 மணி 10 மணி ஆயிரும் போல் வீட்டுக்கு வர்றதுக்கு அப்படின்னே நினச்சிட்டு இருந்தேன். நான் அவ்வளோ வண்டி நின்றுச்சு. கோவிலில் இருந்த கூட்டத்தை பார்த்துட்டு சாமியை பார்க்க முடியுமாங்கிற டவுட்டே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அவ்வளோ கூட்டம் வந்துட்டு போயிட்டு மாற்றி மாற்றி வந்துக்கிட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்க. அப்புறம் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வர்றதுனால விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு, ஊதுபத்தி, நெய் தீபம் தான் வாங்கியிருந்தேன். அப்புறம் கதம்பம் கேட்டேன். கதம்பம் கொஞ்சம் வர்றதுக்கு லேட் ஆகும் அப்படின்ட்டு அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அங்கேயே. அப்புறம் அந்த சைடில் வேறு அன்னதானம் கொடுத்துட்டு இருந்தாங்களா, அங்கே வேறு கண்ணு போச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இங்கிட்டு திரும்பி நின்றுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் எல்லா பொருளையும் வாங்கிட்டு அப்படியே உள்ளே கிளம்பியாச்சு சாமி பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு கோவிலில் ஒவ்வொரு மாதிரி சுற்றுவாங்க சாமி சிலையை. எந்த வழியாக ஃபஸ்ட்டு உள்ளே போகணும், எந்த சைடு வழியாக வெளியே வரணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்படியே பிள்ளையாருக்கு ஒரு அட்டனன்ஸை போட்டு அப்படியே உள்ளே கிளம்பிட்டோம். ஃபஸ்ட்டு இங்கே ஒரு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் முக்கியமான தெய்வத்துக்கு போய் விளக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற சாமிக்கு தான் அடுத்து விளக்கு போடுறதுக்கு வந்திருக்கோம். அங்கே ஆல்ரெடி நிறைய பேர் ஏற்றிட்டு இருந்ததுனால சரி ஒவ்வொருத்தராக போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அந்த அக்கா போனாங்க. என்னடா இங்கிட்ட ஒரு லைன் போதும், இங்கிட்ட ஏதோ ஸ்பெஷலான சாமி இருக்கிறாங்க போல் அப்படின்னு பார்த்தா அன்னதானத்துக்கு தான் அவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அது தெரியாமல் போயிடுச்சு. இந்த உலகத்தில் நிறைய பேர்த்துக்கு கொடுக்குறத வாங்குறதுக்கு மனசு இருக்கிற மாதிரி அவங்க கொடுக்கறதுக்கு மனசு வரமாட்டேங்குது. அது ஒரு சிலருக்கு தான் இருக்குது. அது இந்த அன்னதானத்து மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். எங்கள் அம்மா சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்று சொல்லுவாங்க, கோபம் இருக்கிற இடத்துல தான் பாசம் அதிகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அது எதுக்கு பொருந்ததோ இல்லையோ, நான் இப்போ சொல்ல போகிறதுக்கு நல்லாவே பொருந்தும் பாருங்களேன். என்ன அப்படின்னா, கொடுக்கறதுக்கு யார்கிட்ட மனசு இருக்கோ அவங்கக்கிட்ட கொடுக்கறதுக்கு எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிற கதையாக தான் இருக்குது. இப்போ நான் சொன்னது உண்மை அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுருங்க. என்னதானாலும் இந்த அன்னதான சாப்பாட்டில் இருக்கிற டேஸ்ட்டு தான். நாங்கள் போனப்பவே ஈவினிங் 6 o'clock மேலே இருக்கும். சரி வர்றதுக்குள்ளே ரொம்ப இருட்டிடும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக சரி சாமி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கிளம்பியாச்சு. அப்புறம் தீபத்தை ஈஸ்வரனுக்கு நான் ஏற்றினேன். ஒவ்வொரு டைம் கோவிலுக்கு போய் நம்ம விளக்கு போடும்போது கஷ்டம் எல்லாமே போன மாதிரியே இருக்குது. அந்த கொஞ்ச நேரம் மனசு அமைதிக்காக தான் எல்லாருமே அநேகமாக கோவிலுக்கு போகிறாங்க போல். சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூலில் காம்படிஷன்ஸில் வின் பண்ணி நிறைய ப்ரைஸஸ்லாம் வாங்குவேன். அப்போ என் கையில் மைக் கொடுத்து ஏதாவது பேசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் ஏதாவது பேசணும் போலே தோணும். ஆனால் மைக்கை பிடிச்சோன்னே கை காலில் நடுங்க ஆரம்பிச்சிடும். அது ஏனே தெரியல. நம்ம லைஃப்பில் நம்ம பட்ட மாதிரி கஷ்டம் வேறு யாருக்கும் வந்துடக்கூடாது, வேறு யாரும் இந்த கஷ்டத்தை பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி. பட் அது இப்போ வரைக்குமே என்னால் வெளியே சொல்ல முடியலை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் நான். இன்னுமே சொல்லப்போனால் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கேன். வெளியே பார்க்குறதுக்கு வேணால் உங்களுக்கு நான் சிரித்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி தெரியல. மனசுக்குள்ளே அவ்வளோ கஷ்டமும் அவ்வளோ இது ஓடிட்டே இருக்கும். இதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படிலாம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்குலாம் என்னங்க தெரிய போகுது. ஒவ்வொரு பொண்ணோட மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஆசைப்பட்டது ஒன்று கூட செய்ய முடியாமல் அடுத்தவங்களுக்காக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கிறாங்க. பொண்ணாக பிறந்தாலே பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்குமே ஒவ்வொருத்தங்க சொல்கிறது தான் கேட்டு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுருக்காங்க போல். இந்த சட்டம்லாம் எப்போ தான் போகும் அப்படின்னு சொல்லி தெரியலை. எனக்கு இன்னுமே துரோகம் செஞ்சுட்டு இருக்க ஒரு சிலர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு துரோகம் செஞ்சு நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறதா நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருங்க. எனக்கு அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் நிறைய ஏமாந்துருக்கேன், நிறைய கஷ்டப்பட்டுட்டேன். அதனால் எனக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. ஆனால் நீங்கள் எனக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகத்துக்கு நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. மேலேருந்து கடவுள்னு ஒருத்தர் பார்த்துட்ருக்காரு, அவர் கண்டிப்பாக உங்களுக்கு பதிலடி கொடுப்பாரு அப்படின்னு எனக்கு தெரியும். அது என்னடா எனக்கு வந்தால் தக்காளி சட்னி, உங்களுக்கு வந்தால் மட்டும் ரத்தமா? சரி இதை விடுங்க. என்ன கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கிறவங்கள பற்றி பேசினா நாள் கணக்கில் பேசிகிட்டே போகலாம். ஏன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க எனக்கு ஃபேன்ஸ். சொல்லப்போனால் ஏதோ ஒரு ஹீரோ சொல்கிற மாதிரி வாழ்க்கையில் எதிரிங்களே இல்லாட்டி வாழ்க்கை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்காதுங்கிற மாதிரி தான் இப்போ என் கதை போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளோ எனிமீஸ் இருக்காங்க. அப்போ நான் கூடிய சீக்கிரம் முன்னேறிடுவேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த வயசில் எவ்வளோ எதிரி இருக்கக்கூடாதோ அவ்வளோ எதிரிங்க இருக்காங்க. எனக்கு சந்தோஷம் தான். நான் கூடிய சீக்கிரம் முன்னேற போகிறேன் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. எதிரியாக இருந்தாலும் தயவு செஞ்சு சொல்கிறேன், முதுகில் குத்தாமல் முன்னால் குத்துங்க. சரியா? நீங்கள் குத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ண மாட்டேன். குத்துறதே குத்துறீங்க, முன்னால் குத்துங்க. முதுகுக்கு பின்னால்
மேலே குத்தி உங்களை கோலன்னு சொல்லி நீங்களே நிரூபிச்சுக்காதீங்க. இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நான் ரெடி, கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியா? வேணாம், ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவீங்க. அதனால் இதுக்கு அடுத்து கோவிலில் நடக்கிறதா பார்க்கலாம். அப்படியே நாங்களும் சுற்றி சுற்றி இருக்கிற எல்லா சாமிக்கிட்டையுமே ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு அப்படியே மெயின் சாமிக்கிட்ட வந்தாச்சு. அங்கேயும் சாமி கும்பிட்டு கடைசியில் பூவும் பழமும் வாங்கிக்கிட்டு திருநூறும் வாங்கிக்கிட்டு சாமியை நல்லா கும்பிட்டாச்சு மனசார. சுற்றி வளைச்சிருக்கிற எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு. மெயினான சாமியை கும்பிடலான்னு பார்த்தா அவ்வளோ பெரிய லைன் இருந்துச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேயும் போய் நின்று அந்த லைன் போகிறதுக்கே 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. சரின்னு சொல்லிட்டு லைனில் போய் நின்றுட்டு இருந்தோம். ஜூலை 15க்கு அப்புறம் யூடியூப்பில் ஒரு பெரிய அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு போயிருங்க. தெரியலனாலும் சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். தங்கப்பாண்டியன் நாமதேஷ்யா, திவ்யா நமிஹா, மோனீஸ்வரன் நாமதேஷ்யா, குடும்பஸ்ய நாமதேவம். அப்படியே 3 பேத்து பேரையும் சொல்லிட்டு ஒரு அர்ச்சனையை போட்டாச்சு. கூட இருக்கிறவங்க தான் சதி பண்ணுறாங்கன்னு பார்த்தா இந்த விதியும் நம்மளுக்கு சதி பண்ணுது. என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்படியே நாங்கள் சாமி கும்பிட்டு கொஞ்சம் நேரம் கோவிலில் உட்காரணும் அப்படிங்கிறதுனால கோவிலில் வந்து ஒரு இடத்துல உட்காந்தாச்சு. எப்பா சாமி, இவனை வச்சு மேய்க்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், அவ்வளோ பாடுபடுத்தி எடுத்துட்டான்ப்பா. அது என்ன விஷயம்னு சொல்கிறேன், இப்போ கேளுங்க. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தது. நாங்கள் கரெக்டாக கிளம்பும்போது சரியான மழைனா பாருங்களேன். நல்ல வேளை நான் குடை எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதனால தப்பிச்சோம். ஏதோ நானும் தம்பியை நனையாமல் வந்தால் அந்த அக்கா நனைஞ்சிட்டே தான் வந்தாங்க. மாமா வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன், கோவிலேருந்து கிளம்பும்போது சொல்லு அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இப்படி மழை பெய்யுது, அவங்கள கூப்பிட்டு எது கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம தான் குடை வச்சிருக்கமேன்னு சொல்லிட்டு அப்படி குடையை பிடிச்சிட்டே கிளம்பியாச்சு. நம்மளுக்கு எப்போ எது தேவையோ அது நடக்காது அப்படிங்கிறது என் லைஃப்பில் கரெக்டாக கச்சிதமாக நடக்குது. என்ன அப்படின்னா கூட அவ்வளோ நேரம் போராட்டியிருக்கேன், குடை ஓப்பன் ஆக மாட்டேன்ருச்சு. இவ்வளோ பிரச்சனைகளையும் எப்படியோ நல்லபடியாக சாமியை கும்பிட்டு மனசார கடவுள்கிட்ட வேண்டிட்டு இந்த பிரச்சனைலாம் எப்போ தான் எங்களுக்கு போகுமோ அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் இந்த மாதிரி தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பரான விளாகில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை ஃப்ரம் திவ்யா வித் பாண்டி. நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம்.